மாரி செல்வராஜோட இயக்கத்துல அண்மையில வெளியாகி திரையினர் மத்தியில பாராட்டுகளை குவித்த படம் வா. இந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனம் திறந்து பார்க்காரு. அது இணையத்துல வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அதிரடியா நம்ம மாரி செல்வராஜ் இணைய போறாராம். அந்த தகவல் தான் இப்ப கோலிவுட்டோட மிக பெரும் ஹாட் டாக்கா மாறி இருக்கு. என்ன, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாகை படத்தை பார்த்து விட்டு மாரி செல்வராஜ தலை சிறந்த இயக்குனர் என பாராட்டி தள்ளியிருக்காரு நடிகர் ரஜினி. அண்மையில வெளியாகி தமிழ் திரையுலகினர் மத்தியில பாராட்டுகளை குவித்து வரும் படம் வாகை. கோலிவுட்ல தொடர்ச்சியா சமூக நீதி பேசும் படங்களை இயக்கி வரும் மாரி செல்வராஜோடைய பயோபிக்கா வெளியாகியிருந்த இந்த படம் பெரும் வரவேற்பினை குவித்து வருது. வாகை இந்நிலையில இந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது இணையத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. மாமன்னன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து மாரி செல்வராஜ் இயக்கத்துல அவருடைய 4வது படைப்பா ரிலீஸ் ஆகியிருக்கிறது தான் வாகை. இந்த சிறுவர்களை மையமா வச்சு உருவாகியிருக்க இந்த படத்தினை தனது வாழ்வில் நடந்த துயரமான சம்பவம் ஒன்றை மையமா வச்சு இயக்கியிருக்காரு மாரி செல்வராஜ். இந்த படம் திரையுலகர் பலரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முன்பாகவே பார்த்து பாராட்டி தள்ளினாங்க. இதனை அடுத்து ரிலீஸுக்கு பின்பா அமோக வரவேற்பினை பெற்று வரும் இந்த படத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் வாழ்த்தி இருந்தாரு. இந்நிலையில் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வாகை படத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாகை படத்தை பார்த்தேன். ஒரு அற்புதமான தரமான படம் தமிழ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. மாரி செல்வராஜ் தன்னுடைய இளமை பருவத்திற்கே நம்மை அழைத்து சென்றிருக்காரு. அதில் அந்த பையன் அனுபவிக்கும் துன்பங்கள், கஷ்டங்கள், அதை நாமே அனுபவிப்பது போல ஒரு உணர்வு ஏற்படுது. கிளைமேக்ஸில் அந்த பையன் பசியை தாங்காமல் அலையும் போது அந்த தாய் தன் பையனுக்கு ஒரு கைப்பிடிச்சோறு சாப்பிட விடவில்லையே என கதறும் போது நமது நெஞ்சமெல்லாம் துடிக்கின்றது. மாரி செல்வராஜ் தான் ஒரு தலைசிறந்த இயக்குனர் என்பதை நிரூபிச்சு விட்டாரு. இவ்வாறு மனம் திறந்து பாராட்டி தள்ளியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரின் இந்த வாழ்த்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கண்டிப்பாக ரஜினி ஒரு படத்தில் நடிக்க போறார் என இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்து வரும் ரஜினி அதனைத் தொடர்ந்து ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடிக்க இருக்காரு. இந்த 2 படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுது. இப்போ ரஜினி நடிப்பில் வெளியாக போகிற திரைப்படம் வேட்டையன். இது அக்டோபர் 10ஆம் தேதி திரையில வெளியாக போகுது. மேலும் இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டு வருது. அதை தொடர்ந்து கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ தமிழ்நாட்டில் விறுவிறுப்பா இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்றாரு. பிரம்மாண்டமா சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு ஜெயிலர் 2 மற்றும் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? மாரி செல்வராஜ் இயக்கத்தில் இணைந்தா நல்லா இருக்குமா, இல்லை நெல்சனோட இயக்கத்தில் இணைந்தா நல்லா இருக்குமா? மறக்காம கீழே பதிவிடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.